நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இங்க வந்தீர்கள் என்றால் எப்படி வந்தீர்கள் மலேயாவுக்கு? அந்த நாட்டிலே செய்த கொடுமை தமிழகத்திலே பல்லா பறையா தொடாதே, ரோட்ல நடக்காதே, கொடை பிடிச்சிட்டு போவாதே, செருப்பு போட்டு போவாதே, கொடுமைப்படுத்தியது அந்த காலத்திலே ஆரியம் பிராமினிசம். நான் பிராமினிசத்தை அழித்தது. அதுலதான் எல்லாம் மகமதியர்கள் ஆனார்கள், கிறிஸ்துவர்கள் ஆனார்கள். எப்படி ஆனார்கள்? வந்தார்களா அங்கே இருந்து? சரித்திரம் தெரியாதவன் பேசக்கூடிய பேச்சு. இவர்களை பல்லா பறையா என்று விரட்டியதால் இங்கே வந்து விட்டார்கள். நாங்கள் ஏதோ நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் போராடி போராடிதான் இன்று தமிழர் ஆட்சின்னு ஒண்ணு உண்டாக்கி இருக்கிறோம். அது தந்தை பெரியாரால் என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாது. நாங்கள் அவ்வளவு எத்தனையோ வாடி ஜெயிலுக்கு போயிருக்கோம், எதுக்கோ ஜெயிலுக்கு போயிருக்கோம். ஜெயிலுக்கு போனவர்னு சொல்றோம். ஜெயிலுன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? இருக்கு இங்கேயும் ஜெயில் பத்தி. இது வேற, அந்த நாட்டு ஜெயில் வேற இல்லையா? ஜெயிலுக்குள்ள பெரிய அறிவாளிகள் உண்டாகிற இடம் ஜெயிலு. அங்க போனாத்தான் அடுத்தா போல நாட்டால வரலாம். எடுத்துக்கீங்க, காந்தி, ஜவஹர்லால் நேரு, தலைவர் காமராஜ், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி எங்க காலேஜில் இருந்துட்டா நேர அரசியலுக்கு வந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வரணும். அரசியல் நடத்துறதாண்டா முதல்ல ஜெயில் என்ற காலேஜில் போய் படிக்கணும். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான்ல போறோம். நான் ஒரு பிளான்ல போறேன். ஆக ஜெயில் என்றது ரொம்ப உயர்ந்தது. எனக்கு என்னமோ ஜெயில பத்தி பெரிய இங்க இருக்கிற பெரிய ஓட்டுக்கு சமானமா தான் நான் நினைக்கிறேன். ஏதோ வெள்ளக்கார ஆளும் போது நம்மளை கொடுமைப்படுத்தலாம் ஜெயில. அப்ப ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், கடுமையான தண்டனை என்று கொடுத்தான். எனக்குன்னா அதே பாடம். ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் 7 years. எனக்கு கொடுத்தது 7 வருஷம். என்ன 3 வருஷத்துல விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஏன் விட்டான்? நாங்க வேலை செஞ்சிருக்கணும். எங்களை விட ஒண்ணு கெஞ்சணுமா? அப்படி அல்ல. எங்களை உள்ளே வச்சுக்கிட்டு தான் அரசாங்கத்தை கோப்பாங்க. அந்த நாடு வேற. ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. ஜெயிலுக்கு இயேசுபிரான ஜெயில வைக்கலையா? அவர் என்ன கிரிமினல் குற்றவாளிய? அப்ப யார் ஜட்ஜ்மெண்ட்? பிலாத்து தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் இயேசுபிரானுக்கு. சிலுவையில தூக்கு போடு. ஜட்ஜ்மெண்ட்னா பெரிய நீதிய அரசாங்கம் சொன்னா தூக்கில ஏத்துறான், அவ்வளவுதானே. சட்டப்படியா ஏத்திடுவாங்க. சட்டப்படி நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கு சாவே இல்ல. 2 பேரும் உயிரோட இருக்கிறோம். எங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கறாண்டா எனக்கு 1 வாரம் கொடுக்கலாம். நியூசன்ஸ் கேஸ் அடிச்சுக்கிட்டது நியூசன்ஸ் கேஸ். எதுக்கு எங்களுக்கு 7 வருஷம் கொடுக்கணும்? அது பாலிடிக்ஸ். அதனால ஜெயிலுக்கு போயிட்டவங்க எல்லாம் பெட்டிஷன்ல அதை சொல்லி மலாயா நாட்டில் கொடுத்தா மலாயா பிரதமர்கள் என்ன செய்வார்கள்? மலாயா போலீஸ் என்ன செய்யும்? யார் சொன்னாலும் கேட்கிறவங்க. அரசியல் தான் அருமையான அரசியல். ஏன்னா அவனும் ஓட்டு போடுறான், என்ன கூப்பிடுறவனும் ஓட்டு போடுறான். அவன் சொன்ன கேட்கறான். அதான் அரசாங்கம். கூப்பிட்டு எங்களை விசாரிச்சா இவங்களை திராவிட கழக ராமசாமி செக்யூரிட்டி நாங்க பல பெரிய மனுஷர்கள் கட்டுறாங்க. எத்தனை லட்சம் வெள்ளி ஒன்னாலும் கட்டுறேன்னு அப்புறம் விட்டாங்க. பெட்டிஷன் போட்டவங்க பாவம் எங்க இருக்கிறானோ என்னமா இருக்கானோ. அதனால இது இந்த வியாதி மக்களுக்கு இருக்கும். அதனால எதையும் தெரிஞ்சு சொல்லணும், தெரிஞ்சு பேசணும். ரோட்ல ஒரு கார் போச்சுன்னா ஒரு நாய் கொலைக்குது. அந்த நாய்க்கு காரை பார்த்தான் கொலைச்சது, அதுக்கு தெரியும். அது கரெக்ட். அடுத்த தெருவில் ஒரு நாய் கொலைக்கும். ஏன் கொலைச்சான்னு அதை போய்க்காதுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த தெருவில் ஒரு நாய் கொலைச்சது, அதை பார்த்துட்டு நான் கொலைச்சேன். அந்த மாதிரி நிலையிலே நாம் வரக்கூடாது.
தமிழர்கள் உயர்ந்தவர்கள் என்ற பெயரை நாட்டிலே எடுக்க வேண்டும் என்பது எனது அவா. நீங்கள் எடுப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டு மேலே வந்தோம். சும்மா வரல. நான் மேடையில டிராமாவில் வந்து சொல்லுவேன், வேற நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல. கடவுள் என்று ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் என்னை மன்னிப்பானாக. அந்த வச்சனம் பேச கடவுள். கடவுளை பத்தி பேசாதடா. ஜனங்க என்னமோ இவனுங்க கடவுள் செக்ரட்டரி மாதிரியும், நான் என்னமோ கடவுள் விரோதி மாதிரியும். மக்கள் அப்படி இருந்தாங்க. நான் கேட்பேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த கடவுள் இல்லாம போயிடுவாரா? அப்ப எனக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நினைக்கிறியா? இதையெல்லாம் நான் கேட்பேன் லேசா. கடவுள் என்பது பெரிய உயர்ந்த, எப்ப கும்பிடணும் கடவுளை, சதா கடவுளை கும்பிடவே கூடாது. ஒரு நேரம் மகமதியர்கள் எப்படி கும்பிடுகிறார்கள், ஒரு நேரம் வந்த உடனே தொழுதுறாங்க. அதான் கடவுள். என்னுடைய பாயிண்ட், ஏத்துக்கிட்டா ஏத்துங்க, விட்டா விடுங்க. நாங்க சொன்னதை சொல்றேன், இங்க சொல்லல. இங்க நீங்க எத்தனை வாட்டி ஒன்னாலும் கும்பிடு, அங்க சொன்னதை சொல்றேன். கிறிஸ்துவர்கள் எப்படி கடவுளை கும்பிடுகிறார்கள் அதே போல் கூப்பிடும். சும்மா கடவுளை கூப்பிடக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. இவன் 7 அடி உயரம் இருப்பான், 6 அடி வாசக்கால் வச்சு வீடு கட்டுவான், உள்ள போகும்போதே இடிச்சுக்குவான். கடவுளே, என்னடா கடவுள்? ஏண்டா முட்டாள, கூட 1 அடி தூக்கி வச்சு கட்டினா சரியா போச்சு. சும்மா போய் கடவுளே கடவுளே நோன்றியே. ஏன்னா கடவுளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு நேரம் தான் கடவுளை மனிதன் நினைக்கலாம். அந்த வழிபாடு எடுத்துக்கொண்டால் நாம் உயர்ந்த அறிவாளிகளாகி விடுவோம் என்பதை எடுத்து காட்டுவேன். அவ்வளவுதான். கடவுளை பற்றி எங்க எந்த இடத்துல சொல்றது? கடவுளே காலம்பர பாத்ரூமுக்கு போவான், உட்காரும் போதே கடவுளே, ஐயோ ஆண்டவனே, கடவுளை போய் அங்க விடுறான் பாருங்க. இவருடைய இந்த மாதிரி எல்லாம் கடவுளை பற்றி பேசக்கூடாது என்று அங்கே சொல்லுவேன். கடவுள் உண்டு, அவரை சொல்லு. கண்ட இடத்திலே கடவுளை பற்றி பேசாது. ஒண்ணுமில்ல, வெள்ளக்காரன் அது பேப்பர் தான் போட்டுருவான். அந்த பேப்பர் காலில் பட்டா போதும், ஒரு சாதாரண பேப்பர், அதை எடுத்து சரஸ்வதி சரஸ்வதி கண்ணில் ஒட்டிக்குவான். இவன் கண்ணில் ஒட்டிக்கிறான், அங்க பாத்ரூம்ல சுருட்டி வச்சிருக்கான், கிழிச்சு கிழிச்சு அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி வழிகளே கடவுளை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கும் நாமும் மற்றவர்களைப் போல் அறிவுள்ள கடவுளை வணங்குகிறோம் என்பதும் உலகத்திற்கே காட்ட வேண்டும் என்பது எனது அவா. நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை. மற்றவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். என் தமிழகத்திலே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் லேசாக சொல்லி பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு கடவுள் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதது, கடவுள் வருஷத்துக்கு படாதது, எங்கும் இல்லாதது, கரண்ட் மாதிரி கடவுள். அதெல்லாம் கெடுத்துட்டோம் தமிழகத்திலே. அன்பே சிவம் என்றோம் கடவுளே. பெரியோர்கள் நீங்கள் நினைக்க வேண்டும், அன்பே சிவம்னு வச்சிருக்கிறோம். அவர் கையில ஆயுதம் சூலம். அன்புக்கு ஆயுதம் எதுக்கு? கொலகார புயல்கள்லாம் கீழே இருக்கணும். சூலத்தை உருவிட்டா போதும், வேற ஒண்ணு. இதைத்தான் நான் சொல்வேன். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அல்ல, எல்லா உயிரிலும் வீற்றிருக்கிறான் கடவுள். எல்லா உயிர்களிலும் வீற்றிருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது என்னுடைய உயிரிலும் தான் கடவுள் இருக்க வேண்டும். இங்கே கூட பலர் என்னை கேட்டார்கள், பெரிய ஆபீசர்கள், அங்க என்ன தமிழர்களுக்கும் மலையாளத்தார்களுக்கும் என்ன சண்டையான்னு கேட்டாங்க. அப்படியே வெந்து போச்சு மனம். யாரோ திருச்சி விட்டுட்டாங்க. என்னையா உலகம் தோன்றதிலிருந்து மலையாளிகளும் நாமும் அண்ணன் தம்பி மாதிரி வாழறோம், நாம சண்டை போட்டுக்கிட்டோம் எவனோ சொல்லிட்டான். அந்த நினைப்பு யாருக்கு இருக்கக்கூடாது.
ஏதோ ராமச்சந்திரனுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு ஏதோ தகராறு. அதை வைத்துக் கொண்டு இந்த விவாதத்தை இங்கே கலப்பக்கூடாது. நம் தமிழகத்தை கேட்டுக்கொள்வதை போல் இங்கும் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆகையினால் என் அருமை மலேசியா தமிழர்களே, இங்கே வந்து மிக பெருமையாக இக்கூட்டத்தை நடத்தி கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.